இந்த உலகத்திலேயே இக்கானமியில 2வது இடத்துல இருக்கிற சைனா குளோபலா ஒரு அடையாளம் உருவாக்கணும்னு நினைக்கிற மற்ற டாப் மல்டிநேஷனல் கம்பெனியை தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணிட்டு வருது. ஆனா இப்போ சைனீஸ் எக்கானமி மெதுவா தன்னோட ஆற்றல்ல கம்மி ஆயிட்டு வர கன்சியூமர்ஸ் மெச்சூர் ஆயிட்டே வராங்க. ஹோம் க்ரோன் பிஸ்னஸஸ் நிறைய ஆசைகளோட கனவுகளோட இன்னும் வேகமாக வேலை செய்ய இப்படி நிறைய கம்பெனி நேஷ்னல் லெவல்லையும் சில கம்பெனி குளோபல் லெவல்லையும் லீடர்ஸ் ஆயிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் டிவிஷனில் குறிப்பாக ஒரு கம்பெனி சைனாலையும் உலகம் முழுவதும் நிறைய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு வருது. ஃபார்ம் ஆன 7 வருஷத்தில் இந்த கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் லெவல்லேருந்து இந்த உலகத்திலேயே சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் வரிசையில் 8வது இடத்தை பிடிச்சி இப்போ $45 பில்லியன் வேல்யூவேஷனோட இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த கம்பெனி சைனாஸ் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கப்படுற Xiaomi. டிசம்பர் 16, 1969 பிறந்த லீ ஜுன் Xiaomiயோட ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தர். படிப்பை முடிச்சுட்டு அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்ச கிங்சாஃப்ட் கம்பெனியில் இன்ஜினியரா வேலைக்கு சேர்ந்தார். இது 1992. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், கிங்சாஃப்ட் என்னென்னு தெரியாதவங்களுக்கு, அது வேற ஒன்றும் இல்லை, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஸ்வீட் மாதிரி கிங்சாஃப்டும் ஒரு வேர்ட் ப்ராசஸிங் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், கேமிங் டிஸ்ட்ரிபியூஷன், இ-காமர்ஸ் இப்படி நிறைய வச்சிருக்காங்க. அவரோட கடும் முயற்சியால் குறுகிய காலத்தில் லே கம்பெனியில் வளர்ந்து படிப்படியாக முன்னேறி அந்த கம்பெனிக்கே ஒரு பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ ஆனார். இந்த டைமில் லீ Joya.comனு ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோர் கண்டுபிடிச்சாரு 2000. அவரோட அற்புதமான முன்னேற்றத்தாலும் 4 வருஷத்தில் அந்த புக் ஸ்டோரை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்ததாலும் கடைசியில் Amazon.com அந்த புக் ஸ்டோரை $75 மில்லியன் வாங்கினாங்க. 2010 முடிவில் லே அப்போ உருவாயிட்டு இருந்த ஸ்மார்ட் ஃபோன் கிரேஸ்க்கு அடிமையானார். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த டைமில் கூகுளில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்துட்டு இருந்த லின் பென் அப்புறம் வேறு சில அக்காம்ப்ளிஷ்ட் லைக் மைண்டட் டெக்னோப்ரனர்ஸோட சேர்ந்து உருவாக்குனது தான் Xiaomi. அடுத்த ஸ்டெப் ஃபண்டிங் கிரியேட் பண்ணுறது. அப்போது ஹாங்காங்கில் சான்னு ஒரு பெரிய பில்லியனர் ஹாங்லாங் ப்ராப்பர்ட்டிஸ் பேக் பண்ணிட்டு இருந்த மார்னிங் சைடு வெஞ்சர்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். இவர் லேயோட ஒரு ரெகுலர் இன்வெஸ்டர். அந்த நம்பிக்கையை மெயின்டைன் பண்ணி லேயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெஞ்சரில் கூட இன்வெஸ்ட் பண்ணார். லே சான் தவிர்த்து வேறு நிறைய வெஞ்சர் ஃபர்ம்ஸ் லைக் கிமிங், ஷுவான், ஐடிஜி கேபிட்டல் பார்ட்னர்ஸ் இப்படி எல்லார்ட்டேருந்தும் கேபிட்டல் கலெக்ட் பண்ணார். கடைசியாக April 6, 2010 Xiaomi அதோட 8 ஃபவுண்டர்ஸால் உருவாச்சு அஃபீஷியலாக. இந்த கம்பெனி ஆரம்பத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக தொடங்கி கூகுள் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒரு கஸ்டம் ரோம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட எய்ம் ஆண்ட்ராய்டு கொடுக்காத ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரு ஈஸி டு யூஸ் யூசர் இன்டர்ஃபேஸும் ப்ரொவைட் பண்ணுறது தான். கடுமையாக உழைச்சி Xiaomi அதோட முதல் ஆண்ட்ராய்டு பேஸ்ட் ஃபர்ம்வேர் MIUI ரிலீஸ் பண்ணாங்க. 2011 Xiaomi அதோட முதல் ஃபோன் Mi1 அனௌன்ஸ் பண்ணாங்க. சொந்தமாக சாஃப்ட்வேர் மட்டும் தயாரிச்சிட்டு இருந்த இந்த கம்பெனி இப்போ ஹார்ட்வேரும் சேர்ந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க. Mi1 தன்னோட ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே ஒரு டாப் ஃபோனாக இடம் பிடிச்சி நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்ததால இந்த கம்பெனி இதை ஒரு ஃபிலாசபியாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த வரிசையில் அடுத்ததாக வந்த ஃபோன் Mi2 Qualcomm Snapdragon S4 ப்ராசஸோட வரும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல் ஃபோனோட மாபெரும் வெற்றியால் 2வது ஃபோன் இன்னும் நல்லா சேல் ஆச்சு. வயர்லெஸ் ஃபோன் வெண்டர் மொபிசிட்டியோட உதவியால் இந்த கம்பெனி மொத்த வெஸ்டர்ன் மார்க்கெட்டையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. US, யூரோப், UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இப்படி எல்லா நாடுலையும் நல்ல சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுச்சு. 2013 இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதோட ஒரு புது ஸ்மார்ட் டிவியும் லான்ச் பண்ணாங்க. இப்படி இதை தொடர்ந்து அவங்க ஃபோனோட நியூ அண்ட் இம்ப்ரவைஸ்ட் வெர்ஷன் Mi3 லான்ச் பண்ணாங்க. இதெல்லாம் கூடி வர Xiaomi சைனாலேயே 5th மோஸ்ட் யூஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் ஆச்சு. இந்த ஃபோனோட ரீச்சும் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக 2014 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 26 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வித்து அடுத்த 4 வருஷத்தில் இந்த கம்பெனி சாம்சங்கையே ஓவர்டேக் பண்ணுச்சு. ஜூலை 2014 Xiaomi சைனாக்கு அடுத்து பிக்கெஸ்ட் மார்க்கெட்டான இந்தியன் மார்க்கெட்டில் தன்னோட ஃபோனை விற்க முடிவு பண்ணாங்க. Mi3 இந்தியாவில் வெறும் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் வாங்கக்கூடியதாக இருந்தது. உண்டான நல்ல ரெஸ்பான்ஸால் சேல் ஆரம்பித்த வெறும் 4 செகண்டில் 1 லட்சம் ஃபோன்ஸ் விற்றாங்க. இந்த குறுகிய காலத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்ட சக்ஸஸ்க்கு அப்புறம் 2016 Xiaomiயோட பர்ஃபார்மன்ஸ் வருத்தப்படுற அளவுக்கு கம்மியாச்சு.
6 வருஷத்துல இந்த கம்பெனி அதோட பீக் அடைஞ்சி தன்னோட ஆர்சனல்ல நிறைய வித்தைகள் இருந்தும் சேல் கம்மியாயிட்டே தான் போச்சு. யூனிக் ஃப்ளாஷ் சேல் ட்ரை பண்ணாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்படி எல்லாமே செஞ்சும் அதோட சேல்ஸ் ட்ராப்பை அவங்களால தவிர்க்க முடியல. 2015ல் Xiaomi 100 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் விற்கும்னு லீ ஜுன் வாக்கு கொடுத்தாரு. ஆனால் வெறும் 71 மில்லியன் மட்டும் தான் விற்க முடிஞ்சது. திஸ் இஸ் அக்கார்டிங் டு த இன்டர்நேஷனல் டேட்டா கார்பரேஷன். 2016 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஐடிசியோட டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வெண்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து Xiaomi வெளியேற்றப்பட்டுச்சு. ஆப்பிள், சாம்சங் தவிர லிஸ்ட்டில் இருந்த மீதி 3 கம்பெனி Huawei, Oppo அண்ட் Vivo. Xiaomi ஓட மேஜர் ப்ராப்ளம் ஒரு நல்ல ஃபோன் தயாரிக்கணுன்ற அந்த குறிக்கோள் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் தன்னோட இடத்தை நிலநாட்டாமல் இந்த கம்பெனி அவசரப்பட்டு மற்ற ஏரியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண நினச்சி டிவி, பவர் பேங்க் இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் உருவாக்குனாங்க. Xiaomi இன்னும் வர நாட்களில் நிறைய தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்லேருந்து மட்டும் அது ஃபேஸ் பண்ணுற பேட்டன்ட் ஷூட்ஸ் ஒரு பெரிய தலைவலி. மற்ற காம்படிட்டர்ஸ் பேட்டன்ட் லிட்டிகேஷன் யூஸ் பண்ணி Xiaomiயோட வளர்ச்சியையும் குளோபல் எக்ஸ்பேன்ஷனையும் நிறுத்த ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த 45 பில்லியன் வர்த் கம்பெனி தன்னோட சொந்த ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக நிறைய கேஷ் ரைஸ் பண்ணி அவங்களோட சொந்த பேட்டன்ட் போர்ட்ஃபோலியோ வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் Xiaomiயோட வளர்ச்சியை தடுக்க வேறு தடைகள் உருவாகிறது கொஞ்சம் கம்மி தான். ஒரு கடுமையான 2016 காட்டியும் Xiaomi 2017ல் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துச்சு. இந்தியாவில் அதோட ரெவென்யூ 328% இன்க்ரீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயரில் இந்த சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர் சைனா மார்க்கெட்க்கு அப்புறம் இருந்த பெரிய மார்க்கெட்டான இந்தியாவில் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சது. ரெவென்யூ க்ரோத் நல்லா வர இந்த கம்பெனி ஜூன் எண்டில் 23.16 மில்லியன் டிவைசஸ் ஷிப் பண்ணிச்சு. Xiaomi மறுபடியும் 2018க்குள்ள 100 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் விற்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. டே 1லேருந்து Xiaomiயோட ஃபோக்கஸ் ஒரு நல்ல கோர் டெக்னாலஜி டெவலப் பண்ணி மேன் பவர் எஃபிஷியண்ட்டாக கமிட் பண்ணி இருக்கிற ரிசோர்ஸஸை R&Dயில் ஸ்பெண்ட் பண்ணி முன்னேறணும் தான். ஒரு அமேசிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணணுன்ற அந்த Xiaomiயோட பிஸ்னஸ் கோர் ஐடியாலஜி அவங்க ப்ராடக்டோட ஏர்லி ஸ்டேஜஸில் கூட கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ஃபீட்பேக் வாங்கி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அவங்களோட பாதையில் நிறைய முள் இருந்தாலும் Xiaomi எப்போவுமே சைனாலேருந்து வந்த ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் ஜாயிண்ட்னு தான் எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. இந்த கம்பெனி இன்னும் வளர்ந்து இன்னும் நிறைய வெற்றிகள் பார்த்து முன்னேறணும்னு ஸ்டார்ட் அப் ஸ்டோரி